எரேமியா 42வது அதிகாரம் 10 - 12 வரை உள்ள வசனங்கள். எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் ஜெரமாயா 42வது அதிகாரம் 10 - 12 வரை உள்ள வசனங்கள். நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன், இடிக்க மாட்டேன், பிடுங்க மாட்டேன், மனஸ்தாபப்பட்டேன். பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம், கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை ரட்சிக்கும்படிக்கும் அவன் உங்களுக்கு இரங்குகிறதற்கும் உங்கள் பிரிய தேசத்திற்கு உங்களை திரும்பி வர பண்ணுவதற்கும் உங்களுக்கு இரக்கம் செய்வேன். இப்போ யோவான் 11வது அதிகாரத்தில் 21வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 21 - 26 வரை. இயேசுவினிடத்தில் வந்து, நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். எதுவோ அறிந்திருக்கிறேன் என்றான் என்றார். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மரியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா? டு யூ பிலீவ் திஸ்? இதை விசுவாசிக்கிறாயா? இதான் இன்னைக்கு நம்ம தலைப்பு. இதை விசுவாசிக்கிறாயா? அதாவது முதல்ல வாசிச்சோம் இல்லையா, எரேமியா 42வது அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசி வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்களாக தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு வர்றார். கொஞ்சம் உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் சொல்லி கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு நம்ம இந்த 42வது எரேமியா 42வது அதிகாரம் நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு புரியும். அதாவது தேசம் சாலமோனுக்கு பிரகாரமாக 2ஆக பிரிக்கப்பட்டு வடக்கு தேசம் தெற்கு தேசம் என்று சொல்லக்கூடியதா. வடக்கு தேசத்தில் 10 கோத்திரங்கள், தெற்கு தேசம் என்று சொல்லக்கூடிய யூதேயாவில் வந்து யூதா பெஞ்சமின் கோத்திரம், இந்த 2 கோத்திரம் மாத்திரம். வடக்கு தேசத்தில் 10 கோத்திரங்கள் இருந்த இஸ்ரவேல் தேசம் என்று சொல்லக்கூடிய தேசமாக 2ஆக பிரிந்து போய்விடுகிறது. இப்போ கர்த்தர் வந்து தன்னுடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பிச்சு வடக்கு தேசம் என்று சொல்லக்கூடிய இஸ்ரவேல் தேச மக்களை வந்து கிறிஸ்துவுக்கு முன் 922வது வருஷத்திலிருந்து எச்சரித்து கொண்டே வருகிறார். நீ மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்புன்னு. ஏறக்குறைய ஒரு 200 வருடங்களுக்கு மேலாக ஆமோஸ் தீர்க்கதரிசியிலிருந்து ஏசாயா தீர்க்கதரிசி வரைக்கும் நீ மனம் திரும்பி என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து எனக்கு கீழ்ப்படிந்து வாழு, இல்லைன்னா உங்களை அசிரியர்களை கொண்டு நான் சிறைபிடிக்கப்பட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வடக்கு தேசமாகிய இஸ்ரவேலோ அவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களாய் கர்த்தருக்கு செவி கொடுக்காதனால கிறிஸ்துவுக்கு முன் 722வது வருஷத்தில் அசிரியர்களால் அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போயிடுறாங்க. இப்போ தெற்கு தேசமாகிய யூதேயா தேசம் என்று சொல்லக்கூடிய எருசலேம் இருக்கக்கூடிய யூதா தேசத்தில் வந்து இப்போ கர்த்தர் மறுபடியும் தீர்க்கதரிசிகளை எழுப்பி, இங்கே பாரு, உன்னுடைய சகோதரியாகிய வடக்கு தேசம் என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல, நீ செவி கொடுக்கலன்னா உன்னைய பாபிலோனியர்களை கொண்டு சிறைப்பிடிக்க கொண்டு போயிடுவேன். உடனே ஆபக்குக்கு கொண்டு ஐயோ பாபிலோனியர்களா, அவனுக்கு வந்தாங்கனாலே ரொம்ப மோசமாக இருக்குமே அப்படின்னு சொல்லும் போதும், ஆனால் ஜனங்களுக்கு என்ன ஒரு இது வந்துருச்சுன்னா, எருசலேம் தேவனுடைய நகரம், கர்த்தர் இந்த ஆலயத்தில் என்னென்னைக்கு இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு, அதனால நமக்கு ஒன்றும் ஆகாது, நம்ம செய்கிற வேலையை நம்ம செய்வோன்னு சொல்லி இருக்கும்போது நெபுகாத் நேச்சர் மூலமாக கிறிஸ்துவுக்கு முன் 605, 597, 586 3 முறை வந்து நகரத்தின் மேல் படையெடுத்து மொத்த நகரத்தில் உள்ள மக்களெல்லாம் அடித்து இழுத்து கொண்டு போயிடுறாங்க. இந்த காலகட்டத்தில் 586 மொத்தம் யூதேயா தேசம் பிடிபட்டு போயிடுது. இப்போ நம்ம எரேமியா இங்கே தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்காரு, நீங்கள் மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் திரும்பலை. இதற்கு பின்பாக இப்போ இவங்க 586 பிடிச்சிட்டு போனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, கெதலியா என்று சொல்லக்கூடிய ஒரு கவர்னரை அங்கே அப்பாயின்ட் பண்ணுறாங்க. நீங்கள் எரேமியா 40வது அதிகாரம் 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா,
அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கெதலியா என்று சொல்லக்கூடிய ஒரு கவர்னர் அப்பாயின்ட் பண்ணி அந்த கவர்னர் மூலமாக அந்த தேசத்தை ஆளுவதற்கு. ஏன்னா என்னென்னா, யாரெல்லாம் வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு பயன்படக்கூடியவங்களோ அவங்களெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, வயசானவங்களெல்லாம் அடித்து கொண்டுட்டாங்க, மட்டமாக இருக்கிற வாலிப பிள்ளைகள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ கொஞ்சம் மிச்சம் இருக்கிற மக்களை விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த மக்களை வந்து இது பண்ணி பாபிலோனியர் தங்களுடைய ஆதிக்கத்துக்கு கீழே வரணும்னு சொல்லி கெதலியா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆளுங்க விட்டுட்டு போயிடறாங்க. ஆனால் என்ன நடக்குது, இவங்க அதே வருஷத்தில் கெதலியாவை கொலை பண்ணிடுறாங்க. நீங்கள் எரேமியா 41வது அதிகாரத்தில் முதல் 3 வசனங்கள் வாசி. 41வது அதிகாரத்தில் முதல் 3 வசனங்கள் பாருங்க. பின்பு அவனுடனே கூட ராஜாவின் பிரபுக்களான 10 பேரும் மிஸ்பாவுக்கு அகிகாமின் குமாரனாகிய கெதலியாவினிடத்தில் வந்து அங்கே ஏகமாய் போஜனம் பண்ணினார்கள். அப்பொழுது நெத்தானியாவின் குமாரனாகிய இஸ்மவேலும் அவனோடு இருந்த 10 பேரும் எழும்பி பாபிலோன் ராஜா தேசத்தின் மேல் அதிகாரியாக வைத்த சாப்பானின் குமாரனாகிய அகிகாமின் மகனான கெதலியாவை பட்டயத்தால் வெட்டினார்கள். கெதலியாவை கொன்னுட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, நல்ல கவனிங்க, மொத்த தேசத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் எஞ்சி இருக்கிறாங்க. இப்போ இவங்களை ஆளுகை செய்வதற்கு என்ன பண்ணுறாங்க, கெதலியாவை அப்பாயின்ட் பண்ணுறாங்க. இப்போ கெதலியாவை கொன்ன உடனே இவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இப்போ மறுபடியும் நேபுகாத்நேச்சர் வந்து நம்மளை போட்டு தள்ளிடுவான், இருக்கிற ஆளெல்லாம் போட்டு தள்ளிடுவான். அதனால நம்ம என்ன செய்யணும், நம்ம எப்படியாவது தப்பிச்சோம் பிழைச்சோன்னு சொல்லி இந்த பக்கத்தில் இருக்கிற எகிப்துக்கு ஓடி போயிடுவோம். எப்படி மனித இயல்பு பாருங்க, என்ன நினைக்கிறாங்க, நம்ம இந்த பக்கம் பாபிலோனியர்கள், அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்வோம், தப்பிச்சு எகிப்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த 42வது அதிகாரத்தில் முதல் 6 வசனங்களில் நம்ம எகிப்துக்கு தப்பிச்சு போயிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 10 நாட்களுக்கு பின்பாக தேவனாகிய கர்த்தர் யார் மூலமா, எரேமியா மூலம் பேசுறார். இந்த பேசுற இந்த வார்த்தை தான் இந்த 10வது வசனத்துலேருந்து 12வது வசனம். நல்ல கவனிங்க. ஏன்னா இப்போ வந்து அவங்க வந்து ஏற்கனவே பிடிச்சிட்டு போயாச்சு, கொஞ்சம் பேர் தான் விட்டு போனாங்க. இதை அவங்கள பார்த்துக்கிறதுக்கு அப்பாயின்ட் பண்ண கவர்னரையும் அசாசினேட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம மேலே உறுதியாக வந்து பாபிலோனியர் அடிச்சிருவான். இப்போ தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி நம்ம எகிப்துக்கு தப்பிச்சு போகிறது அப்படின்னு சொல்லும்போது இங்கே கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை 10வது வசனம் பாருங்க. மறுபடியும் 10வது வசனம் வாசிங்களேன். நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ என்ன நினைக்கிற, தப்பிச்சு எகிப்துக்கு போயிடலாம் நினைக்கிற. நான் என்ன சொல்றேன், நீ இந்த தேசத்திலே தரித்திருந்தேன்னா நான் உன்னை எடுத்து கட்டுவேன். இப்ப நீங்க ஒரு நிமிஷம் யோசிங்க. இப்ப நீங்க அதுல ஒரு ஆளா இருந்தீங்கன்னா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? ஏன்னா மிஞ்சி இருக்கிற கொஞ்சம் பேர்ல நீங்க தப்பிச்சு போயிடலாம்னு நினைச்சிருக்கும் போது, எகிப்துக்கு போயிடலாம்னு நினைச்சு உட்கார்ந்து இருக்கும் போது எரேமியா மூலம் மறுபடியும் ஆண்டவர் வார்த்தை சொல்றாரு, நீ இங்கே இருந்தேன்னா நான் உன்னை எடுத்து கட்டுவேன். நீங்க எரேமியா 24வது அதிகாரத்தில் ஏற்கனவே சொன்னார் பாருங்க. எரேமியா 24ல் 6வது வசனம் பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசனம் 6வது வசனம் பாருங்களேன். அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து நான் இந்த தேசத்துக்கு அவங்களை திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவங்களை இடிக்க மாட்டேன், அவங்களை நாட்டுவேன், பிடுங்க மாட்டேன். எப்படி? நான் கட்டுவேன், இடிக்க மாட்டேன், நான் பிடுங்க மாட்டேன், நட்டுவேன். எங்க? இதே தேசத்தில் அவங்களை திரும்ப கொண்டு வந்து வைப்பேன்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு. இப்ப மறுபடியும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது கர்த்தர் சொல்றாரு, இல்ல இல்ல, நான் உங்களை இந்த தேசத்தில் நீங்க எங்கே தரித்திருந்தீங்கன்னா, நீங்க இங்கேயே இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், உங்களை இங்கே எடுத்து கட்டுவேன், நான் உங்களை இடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன? நீ எகிப்துக்கு தப்பிச்சு போகாத. ஏன்னா நமக்கு பிரசங்கியினுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, சிரிக்க ஒரு காலம் உண்டு, அழுக ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, பிடுங்க ஒரு காலம் உண்டு, எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டுன்னு. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, இப்போ ஒரு காலம் இருக்கு, நான் உங்களை என்ன பண்ண போறேன், இங்கே எடுத்து கட்டி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா கர்த்தருடைய இரக்கம் இருக்கு பாருங்க.
என்னதான் நியாய தீர்ப்பு, தேவன் நியாய தீர்ப்பை கொண்டு வந்தாலும் அவருடைய இருதயம் என்னவா இருக்கு? அவர்களை கொடுமை பண்ணாம அவங்களை எடுத்து கட்ட வேண்டும் என்கிற கர்த்தருடைய இருதயத்தை தான் இங்கே எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமா கர்த்தர் வெளிப்படுத்துறாரு. ஏன்னா ஆண்டவர் என்னன்னா அவருடைய அன்பு மகா பெரிய அன்பு. ஓசியான்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. தேவனுடைய அன்பு எந்த மாதிரி இருக்குன்னு காட்டுறதுக்கு தான் இந்த ஓசியா புஸ்தகம். எப்படி தன்னை விட்டு போகிற அந்த ஓசியாவினுடைய மனைவியை அவன் என்ன பண்ணாலும் அவன் திரும்ப திரும்ப போகக்கூடியது. அது விசேஷமாக ஓசியா 14வது அதிகாரத்தில் 4வது 5வது வசனத்தில் பார்க்கும்போது அங்கே தேவன் வைத்திருக்கிற அன்பை குறித்து சொல்லும்போது அவ்வளோ ஒரு பிரதானமாக தேவ அன்பை குறித்து சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். இன்னைக்கு பாடல் பாடும்போது பாடுனீங்க, ஆழமான அன்பு, எல்லா அன்புலையும் ஆழமான அகலமான அன்பு, ஒப்பில்லாத அன்பு என்று சொல்லக்கூடியதா. ஏன்னா தேவனுடைய அன்பு அந்த மாதிரியான அன்பு. அப்போ என்ன, இப்போ தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்தாலும் தேவனுடைய இரக்கம் தவறவே இல்லை. அதனால தான் 126வது சங்கீதத்தில் என்ன, கண்ணீரோட விதைத்தாலும் என்ன, கம்பீரத்தோட அறுப்பீங்க. அப்போ ஒரு நேரத்தில் கர்த்தருடைய ஒரு நியாய தீர்ப்பு வரும். இன்றைக்கு இரவுக்கு ஒரு துக்கமானதாக இருக்கலாம், ஆனால் அடுத்த நாள் காலையில் ஒரு ஜெயத்தை காணக்கூடியதாக இருக்கும். அதாங்க கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ என்ன இந்த காலகட்டத்திலையும் என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி, நீ இங்கே இரு, நான் உன்னை எடுத்து கட்டுவேன், நான் உன்னை நட்டுவேன், நீ போகாத அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் சொல்றாரு. 11வது வசனம் பாருங்க, 42வது அதிகாரத்தில். நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம். எப்படி? நீ ஏற்கனவே என்ன பாபிலோன் ராஜாவுக்கு ரொம்ப பயந்து போயிருக்கிற. இந்த நீங்கள் பைபிள் ஆப்பில் எத்தனை பேர் இந்த யூ வெர்ஷன் வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியல. இந்த ஒரு 2-3 வருஷமாக யூ வெர்ஷனில் அதிகமாக பகிரப்பட்ட அதிகமாக காப்பி பண்ணப்பட்ட வசனம் என்னன்னு தெரியுமா? ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனம் தான். ஏன்னா இந்த வருஷமும் அதிகமாக இந்த 2025லையும் அதிகமாக பகிரப்பட்டது இல்லை காப்பி பண்ணது இல்லை இது பண்ண வசனம் என்ன? ஏசாயா 41:10 தான். என்ன சொல்லுது அது? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். என்ன? நீ பயப்படாதே, திகையாதே, நான் தான் உன் தேவன். ரொம்ப அழகா நேர்த்தியா என்ன, நீ பயப்படாத. இங்க இந்த மக்கள் என்ன பயந்து போயிருக்கிறாங்க? பாபிலோன் ராஜாவுக்கு பயந்து போயிட்டாங்க. முதல்ல சும்மாவே அடிச்சான், இப்ப கெதலியா வேற போட்டு தள்ளியாச்சு, இப்ப வந்தான்னா பயங்கரமா போட போறான், அதனால பயந்து போயிடலான் இருக்கும்போது கர்த்தர் ஜனங்களுடைய பயத்தை அறிந்தவராக உனக்கு என்ன பயம் இருக்குன்னு சொல்லி நீ பயப்படாதங்கிறார். பயப்படாத மொட்டையா சொல்லல, நீ பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்படாத. அப்போ உங்க பயம் என்னன்னு கர்த்தருக்கு தெரியுது. ஹலோ, நீ யாரை குறிச்சு எதை குறிச்சு பயப்பட்டு இருக்கங்கிறது அதுவும் கர்த்தருக்கு தெரியுது. நீ பாபிலோன் ராஜாவை குறித்து பயப்படுற பயத்தில் பயப்படாத. ஏன்? நான் இருக்கிறேன். என்ன? நான் உன் கூட இருக்கிறேன். நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு கர்த்தர்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, இதோ உலகம் முடிவு பரியந்தம் நான் உன் கூட இருக்கேன். அப்ப என்ன கர்த்தர் சொல்றாரு? நீ பயப்படாத, நீ அவன் பயப்படுறத குறித்து பயப்படாத, நீ என்ன பண்ணு, இந்த தேசத்தில் இருன்னு சொல்லி. அடுத்து 3வது என்ன சொல்ற? முதல்ல நான் உன்னை எடுத்து கட்டுவேன், நீ இங்க இருந்து இங்கே இருன்றாரு. 2வது நீ பயப்படாதங்கிறாரு. 12வது சொன்ன எரேமியா 42:12 பாருங்க. அவன் உங்களுக்கு இறங்குகிறதற்கு. யாரு? பாபிலோன்காரே உங்களுக்கு இறங்குறதுக்கு. எப்படி இறக்கம் யார்கிட்ட இருந்து வருது? எதிரியினுடைய கண்களிலேயே இறக்க வர வைக்கிறேங்கிறார். அவன் உங்கள் மேல் இரக்கம் காட்டுகிறதற்கு, உங்கள் சுய தேசத்திற்கு திருப்பி வர பண்ணுகிறதற்கும் உங்களுக்கு இரக்கம் செய்வேன். என்ன ஆண்டவர் என்ன சொல்றாரு? எப்பா, நீங்க பிடிபட்டு போக போறீங்க, பிடிபட்டு போயிருக்கீங்க, ஆனா என்ன, அங்க இருக்கிறவனையும் நான் திரும்ப கொண்டு வருவேன். நான் திரும்ப கொண்டு உங்களை அங்க நட்டு வைப்பேன், உங்களை மறுபடியும் எடுத்து கட்டுவேன். ஐ வில் ரெஸ்டோர் them. நான் என்ன பண்ணுவேன்? மறுபடியும் உங்களை எடுத்து கட்டக்கூடியதாக. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், பாபிலோன் ராஜா கண்ணில் நான் இறக்க வர வைப்பேன்,
நான் உங்களை எடுத்து கட்ட வைப்பேன். ஏன்னா எரேமியா 29வது அதிகாரத்தில் நமக்கு ஒரு சில வசனங்கள்ல தெரியும். 11ஆவது வசனம் நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதுல 14வது வசனம் என்ன சொல்றாரு? எரேமியா 29ல் 14வது வசனம் பாருங்களேன். உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலுமிருந்து சேர்த்து நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கு உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரொம்ப அழகா சொல்லிட்டாரா? எப்பா, நீ சிறைப்பட்டு போக போற, ஆனா நான் திரும்ப கொண்டு வந்து நீ எங்கெல்லாம் சிதறி போயிருக்கியோ அங்கெல்லாம் கொண்டு வந்து நான் மறுபடியும் உன்னை எடுத்து கட்டுவேன். இப்ப மறுபடியும் சொல்றாரு, நான் உன்னை மறுபடியும் எடுத்து நீ சிறையிருப்புல இருந்து திரும்ப கொண்டு வருவேன். சகரியா 10வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லும் போது அதே தான் சொல்றாரு. என்ன, நீங்க சிறையிருப்பில் நீங்க போனதுல இருந்து உங்களை நான் திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை இங்க சொல்லி கொடுக்கிறாரு. அப்ப என்னன்னா, இங்க கர்த்தர் 3 காரியத்தை சொல்லி கொடுக்கிறாரு. முதல்ல என்ன, நீ இங்கே தங்கியிரு, என்ன நீ 2வது பயப்படாத, 3வது நான் உன்னை சிறையிருப்புல இருந்து திரும்ப கொண்டு வரேன். 3 காரியத்தை சொல்றாரு. என்ன, பயந்து போய் எகிப்துக்கு போகலான்னு நினைச்சிட்டு இருக்க காலகட்டத்தில் நல்லா யோசிங்களேன். எப்ப பயந்து போய் இப்படியே தப்பிச்சு எகிப்துக்கு போயிடலான்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, இப்ப யோசிங்க, இப்படி ஒரு வார்த்தை வந்தா அந்த ஜனங்கள் என்ன செஞ்சிருக்கணும்? ஹலோ, வெயிட் பண்ணியிருக்கணும். ஆமாம், கர்த்தர் தான் சொல்லிட்டார்ல இல்லையா? இப்போ நீங்கள் எப்படி செஞ்சுருப்பீங்க? நீங்கள் அந்த ஒரு ஆளாக இருந்திருந்தீங்கன்னா, சும்மா பைபிள் வாசி கூட சும்மா கதை கேட்ட மாதிரி கேட்டுட்டு ஆமாம் ஆமாம் அவங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு இல்லை. இப்போ நீங்கள் ஒரு ஆளாக இருந்து இப்போ இருக்கிற ஆளெல்லாம் அடித்து பாபிலோனு கொண்டு போயிட்டான். கொண்டு வந்து வச்ச கவர்னரை வந்து ஒருத்தன் போய் அசாசினேட் பண்ணிவிட்டான். ஏன்டா அந்த வேலையை பார்த்தீங்க? அவன் வந்து நம்மளை போட்டு தள்ளுறதுக்கா? ஏற்கனவே பிரச்சனை, பெரிய பிரச்சனை, இதில் நீங்கள் வேற இன்னொரு பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுட்டீங்க. இது எதுக்கு பிரச்சனை? எல்லாம் தப்பிச்சு போயிடும், வாங்க ராத்திரியோட ராத்திரியாக போயிடுவோம். இதில் இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? இவங்க யாருமே இந்த வார்த்தையை விசுவாசிக்கல. பாதி பேர் ஓடிட்டான். போகும்போது சும்மா போகல, எரேமியாவே பொய்யா தீர்க்க தரிசனம் சொல்றான்னு சொல்லி எரேமியா சொல்றதை டிக்டேட் பண்ணி எழுதின பாருக்கையும் சேர்த்து 2 பேரையும் அள்ளி தூக்கி கொண்டு போய் எகிப்து கொண்டு போயிட்டானுங்க. எப்படி? தீர்க்க தரிசனம் சொன்னவனையும் எகிப்து கொண்டு போயிட்டானுங்க. நம்ப முடியுதா? எப்பா, நீ சொல்றது பொய் தீர்க்க தரிசனம், நீ வந்து நீயா சொல்ற, இது ஆண்டவர் சொல்லலன்னு சொல்லி எரேமியாவையும் எரேமியா அசிஸ்டன்ட் பாருக்கையும் தூக்கிட்டு, நீங்க 43வது அதிகாரம் வீட்டில் போய் எடுத்து வாசிச்சு பாருங்க, தூக்கி கொண்டு போய் எகிப்து கொண்டு போயிட்டாங்க. எனக்கு இருக்கிறதே இப்போ பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் பெரிய புஸ்தகம் எரேமியா தான், ஏசாயா கிடையாது, எரேமியா தான். நம்பர் ஆஃப் வசனங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா எரேமியா தான் பெருசு. எரேமியாவையும் பாருக்கையும் சேர்த்து எகிப்துக்கு கொண்டு வச்சு எகிப்துல இருந்து அவர் மறுபடியும் கடிதம் எழுதினாரு பாபிலோன்ல இருக்கவங்களுக்கு. கர்த்தர் தான் சொல்றாருன்னு அவர் கடிதம் எழுதினாரு. அப்ப சிந்திச்சு பாருங்களேன், இவ்வளவு தெளிவா வார்த்தை சொல்றாரு ஆண்டவர். நான் நீ போகாத, உன்னை விடல, நான் எடுத்து கட்டுவேன்னு சொல்றாரு. அது மாத்திரமல்ல, நான் உனக்கு என்ன, நீ பயப்படாதன்னு சொல்றாரு. நான் உன்னை வந்து சிறையிருப்புல இருந்து திரும்ப கொண்டு வருவேன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா ஜனங்களோ விசுவாசிக்கல. என்ன காரணம்? பயம் வந்த உடனே என்ன பண்றாங்க? மாம்ச பிரகாரமா நான் இதுல இருந்து எப்படி தப்பிக்க முடியும்? ஆண்டவர் வார்த்தை வருது, உண்மைதான். கர்த்தர் சொல்றாரு எல்லாம் ஓகேனே, ஆனா நம்ம செய்யறது செய்யணும்லனே. எப்படி? நம்ம செய்யணும்லனே அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு காரியம் சுத்தமா ஒரு பொட்டு கீழ்ப்படிதலே கிடையாது. என்னன்னா, இந்த காலகட்டத்தில் சிலருக்கு தேவனுடைய வார்த்தை கேட்கும், ஆனா கேட்காது. எப்படி? இப்போ நீங்க கேட்டிருக்கீங்களா? நீங்க யார்ட்டையா பேசுவீங்க, நீங்க ஒன்று சொல்லுவீங்க, ஆனா அவங்க என்ன கேட்கணும்னு விரும்புறாங்களோ அதை கேட்டுட்டு போயிடுவாங்க. நீங்க சொன்னது வேறையா இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? நிறைய நேரத்தில் நீங்க சொல்லுவீங்க, எல்லாத்துக்கும் மண்டே ஆட்டுவாங்க, ஆனா அவங்க கேட்டது வேறையா இருக்கும். அது கல்யாணமானவங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஏன்னா நீங்கள் ஹஸ்பண்டை சொல்லும்போது அவங்க மண்டே ஆட்டுவாங்க, கடைசியில் கேட்கும்போது என்னத்தை கேட்டேன்னா, எதனா சொன்னேன், நான் அதை சொல்லவே இல்லையே, இல்லை நான் இதை தானே சொன்னேன், ஓ அப்படியா அப்படின்னு கேட்கக்கூடியது. என்னன்னா வேற ஒன்றும் இல்லை,
கேட்க தான் செஞ்சாரு, ஆனா உள்ள போகலை. இப்ப இதே தான், கர்த்தருடைய வார்த்தை வருது, காதுல கேட்குது, ஆனா உள்ள போகலை. யோசிச்சு பாருங்களேன், நம்ம எப்படி இந்த காலகட்டங்களில். ஏன்னா இது பண்ணாதனால கடைசியில் என்னாச்சு, அவங்க போய் அங்கே இருந்து அழிஞ்சு போன காரியத்தை பார்க்குறோம். அப்போ என்னன்னா, இங்கே முதலாவது என்னங்க பார்க்குறோம், பயம் விசுவாசத்தை ஓவர் ரைட் பண்ணிடுது. எப்படி? பயம், ஃபியர் ஓவர் ரைட்ஸ் த ஃபெய்த். விசுவாசத்துக்கு மேல என்ன அவங்க பார்க்கக்கூடிய ஒரு காரியம், பாபிலோனியர்கள் வந்து என்ன செய்வாங்க அப்படிங்கிற ஒரு காரியம், கர்த்தருடைய வார்த்தையை காட்டிலும் கர்த்தரை காட்டிலும் பாபிலோனியர்களுக்கு அதிக பயம் வந்துருது. அதனாலதான் இந்த இது. ரெண்டாவது என்னன்னா, அவங்களுக்கு வந்து கர்த்தர் பாதுகாப்பு கொடுப்பாருங்கிறத காட்டிலும் எகிப்தில் பாதுகாப்பு இருக்குன்னு நம்பினாங்க. ஆனால் உங்க பாதுகாப்பு எங்க? கர்த்தருக்குள்ள தான் பாதுகாப்பு. உலக பிரகாரமான காரியங்கள்ல இன்னைக்கு நிறைய பேர் வந்து நம்ம வேலையில், நம்ம குடும்பத்தில், நம்ம பணத்தில், இல்லை நம்ம பொருளாதாரத்தில், இப்படி நிறைய இதில் உங்கள் குடும்பத்தில் இதில் பாதுகாப்பு இருக்குன்னு நினைக்கலாம். இல்லவே இல்லை. உங்கள் பாதுகாப்பு எங்கே இருக்குன்னா, பாதுகாப்பு கர்த்தர்கிட்ட தான் இருக்கே ஒழிய வேற எங்கேயுமே கிடையாது. ஏன்னா முதல்ல பயம் வந்த உடனே என்ன ஆயிருன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு வராது, அது வந்துடும். மூணாவது என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தை அவமாக்கப்பட்ட ஒரு காரியம். அவர் சொல்றதை கேட்கவே இல்லை. அவங்க என்ன பண்றாங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாக போகக்கூடிய ஒரு காரியம். இப்போ நம்ம இதில் பார்க்கும்போது என்ன பார்க்குறோன்னா, நிறைய நேரங்களில் நம்ம இந்த காரியங்களை பார்க்க முடியும். இப்போ இது பார்த்தோம் இல்லையா, இஸ்ரவேல் தேச மக்களுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, அவர் 3 காரியம் சொல்கிறாரு. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை கேட்காம போய் பயங்கரமான தண்டனையில் போகிறாங்க. கடைசியில் எரேமியாவும் பாருக்கும் எங்கே செத்தாங்க? எகிப்தில் தான் செத்தாங்க. திரும்பி வரல, அங்கே தான் கொலை செய்யப்பட்டாங்க. சரி, இப்போ யோவான் 11வது அதிகாரத்துக்கு வாங்க. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை, சரியா? இங்கே யோவான் 11வது அதிகாரத்தில் நம்ம எல்லாம் தெரிஞ்ச கதை தானே. என்ன? லாசருக்கு சுகம் இல்லை. இப்போ லாசருக்கு சுகம் இல்லைன்ன உடனே செய்தி சொல்லி அனுப்புகிறாங்க இயேசு கிறிஸ்துக்கிட்ட. என்ன? நீங்கள் நேசிக்கிற லாசரு சுகமில்லமாக இருக்கிறான். எப்படி அங்கே சொல்லும் போதே என்ன, நீங்கள் நேசிக்கிற லாசரு. லாசரு நேசிக்கிற இயேசு இல்லை, இயேசு நேசிக்கிற லாசரு. ஆனால் கேட்ட உடனே இயேசு அங்கேயே 3 நாள் தங்கி இருக்கிறார். வர வேண்டியவர் வேணுன்னே 3 நாள் அங்கே தங்கிட்டு அப்போ சொல்கிறாரு, சீசல் நம்ம போய் எழுப்புவோம், லாசரு தூங்கி நெத்திரையாக இருக்கான், நம்ம போய் எழுப்புவோம். உடனே சீசல் என்ன சொல்கிறாங்க, தூங்குனா நல்லதானே, விட்டுருங்க. இது அது இல்லைடா, அவன் இறந்து போயிட்டான். சொன்ன உடனே ஐயோ இப்போ தான் அங்கே நம்மளை கல்லால் அடிக்கணும்னு பார்த்தானுங்க, மறுபடியும் அங்கே போனால் பரவாயில்ல, வாங்க போய் அங்கே போய் சாவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வர்றாங்க சீஷர்கள் கூட. இப்போ இவங்க வர்றாங்க, வரும்போது அவங்க அடக்கம் பண்ணியாச்சு. இப்போது நீங்கள் நல்லா கவனிங்க, நம்ம ஏற்கனவே லூக்கா 10வது அதிகாரத்தில் பார்த்துருக்கோம். 35வது வசனத்திலேருந்து லாசரு வீட்டுக்கு இப்போ மரியாள் மார்த்தாள் 2 பேர் போகிறாங்க. எப்போவும் மார்த்தாள் வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறா, மரியாள் கர்த்தருடைய பாதத்தில் உட்காந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறவ. ஆண்டவரே சொன்னார், இவன் நல்ல பங்கை தெரிந்து கொண்டா இவர்கிட்ட இருந்து எடுத்துக்கொள்ளப்பட முடியாதுன்னு சொன்ன அந்த மரியாள் வரல. ஹலோ, இயேசு கல்லறைக்கு வந்தப்ப நல்ல பங்கு தெரிந்து கொண்ட மரியாள் வரல. என்ன ஆண்டவர், நீங்கள் தான் இல்லை என் தம்பி தான் இறந்து போயிட்டான்ல. ஆனால் மார்த்தாள் வந்தாங்க. முதல்ல வந்தது யார்? மார்த்தாள் தான் வராங்க. மார்த்தாள் வந்தபோது மார்த்தாள் கூட இங்கே சம்பவம் நடக்குது. நீங்கள் அதில் 21வது வசனம் பார்க்கும்போது மார்த்தாள் என்ன சொன்னாங்க, நீங்கள் முதலே இங்கே இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் செத்திருக்க மாட்டான். இப்போ என்னன்னா, முதல்ல ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்த உடனே என்ன வந்துடுது, ஒரு மாதிரி ஒரு வெறுப்பு தான், என்னத்தை போங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ என்னன்னா, இங்கே வந்து அவள் சொல்லும்போது அவளுடைய சோகமும் அதே நேரத்தில் அவளுக்கு ஒரு பக்கத்தில் கர்த்தருடைய வல்லமையின் மேலே இருந்த ஒரு நம்பிக்கையும் பார்க்க முடியுது. ஆனால் என்ன பார்க்க முடியல, கர்த்தர் தூரத்துக்கும் கர்த்தர் சமீபத்துக்கும் கர்த்தர்னு பார்க்க முடியல அவங்களால. ஏன்னா நீங்கள் இல்லாதனால என் சகோதரன் மரிச்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனால் என்னன்னா, இயேசு கிறிஸ்து இங்கே இருந்திருந்தாருன்னா என் சகோதரன் மரிச்சிருக்க மாட்டான்.
அப்ப என்ன, ஒரு பக்கத்துல கர்த்தர் மேல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. இப்ப நமக்கு எப்படின்னா, கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு எதிராய் நிற்கிறவன் யார் அப்படின்னு நம்மளும் சொல்லுவோம். ஆனா ஏதாவது நடந்துட்டா என்ன நினைக்கிறோம், கர்த்தர் பட்சத்தில் இல்லை போல இருக்கு. இப்போ நிறைய இதுக்கு வேலுங்களேன், உங்கள்கிட்ட கேட்டால் கர்த்தரால் செய்யக்கூடாத காரியம் ஏதாவது இருக்கா அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஏன், கர்த்தர் எல்லாத்தையும் செய்ய முடியுமா? செய்ய முடியும். ஆனால் உன் வாழ்க்கையில் செய்வாரா? அது கொஞ்சம், உன் வாழ்க்கையில் கர்த்தர் செய்வாரா? அது கொஞ்சம் கஷ்டம் அண்ணே. அது கர்த்தரால் எல்லாம் செய்ய முடியும், ஆனால் என் வாழ்க்கையில் தெரியுதா, புரியுதா? இப்போ மரியாள் அதே நிலை, மார்த்தாள் அதே நிலைமை தான். என்ன, எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனால் என்னன்னா இங்கே விசுவாசம் என்ன வருதுன்னா, ஒரு சோகம் வந்தவுடனே அங்கே பயம் வருது, இங்கே ஒரு சோகம் வந்துருச்சு. சோகம் வந்தவுடனே இங்கே விசுவாசம் சோரம் போயிருச்சு, விசுவாசம் இல்லை. அடுத்து பாருங்க 23வது வசனம் பாருங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, மறுமொழி சொல்றாரு, நோக்கி என்ன, இப்போ ஆண்டவர் சொல்றாரு உயிர் தெழுந்திருப்பான்னு சொல்றாரு. உடனே மார்த்தா என்ன நினைக்கிறாங்க, கடைசி காலத்தில் உயிரோடு எழுந்திருப்பான். எப்படி மறுபிறவியில் எல்லாரும் உயிர் தெழுவோம்ல ஆண்டவரே, தியாலஜி கரெக்டாக இருக்கு. இப்போ உடனே என்னன்னா, தன்னுடைய சோகத்தினால என்ன நினைக்கிறாங்க, இயேசு சொல்றாரு அவன் உயிர் தெழுந்திருப்பான்னு. அப்போ உயிர் தெழுந்திருப்பான், எப்போ, கடைசியில் தான் உயிர் தெழுவான். இப்போ கேட்கறது இருக்கு பார்த்தீங்களா, நான் சொன்னேன் இல்லையா, நம்ம என்ன விரும்புகிறோமோ அதை தான் நம்ம கேட்போம். இப்போ கர்த்தர் சொல்றாரு உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் உடனே அல்லேலூயா ஆண்டவரே எவ்வளோ சந்தோஷம், வாங்க வந்துட்டீங்க, அது வரல. மாறாக என்ன வருது, எழுந்திருப்பா ஆண்டவரே, கடைசி நாளில் எல்லாரும் உயிரோடு இருக்கும்போது நீங்கள் எழுப்பிடுவீங்க. பார்த்தீங்களா எங்கே போயிட்டாங்கன்னு. ஏன்னா கர்த்தரால் முடியும், ஆனால் இப்போ என்ன, எனக்கு இருக்கிற சோகம் பெரிய சோகம். 24வது வசனம் பாருங்க, அவங்க சொல்லக்கூடிய பதில் பாருங்க. மார்த்தாள் கடைசி நாள்ல, எங்களுக்கு யூதர்கள், எங்களுடைய ஜூயிஷ் பிலீஃப் தான், கடைசி நாளில் கர்த்தர் உயிரோடு எழுப்புவார். அதனால எங்களுக்கு எல்லாருக்கும் என்ன நம்பிக்கை இருக்கு, கடைசி நாளில் எழுப்புவார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்னன்னா, அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன், அவங்களுடைய எதிர்பார்ப்பு, அவங்களுடைய விசுவாசம் என்ன, ஒரு ரொம்ப ஒரு நேரோவாக, ஒரு சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ மறுபடியும் இயேசு கிறிஸ்து சொல்றார், 25வது வசனம் பாருங்க. அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்ன இப்ப என்ன சொல்றாரு, நீ கடைசி நாளுன்னு சொல்ற, இல்ல உயிர்த்தெழுதல் என்பது என்னிட்ட இருக்குங்கிறார். என்னைய விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் உயிர் தெழுமா. The resurrection life is in me, it's not a future event. அது நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் இல்ல, உயிர்த்தெழுந்த வாழ்க்கை என்னிட்ட இருக்குது. நான் தான் உயிர்த்தெழுதல், நான் தான் ஜீவன், அதை நான் எப்பவும் கொடுக்கக்கூடியவனா இருக்கிறேன் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்றாரு. நீங்க நல்லா நம்மதுலயும் இன்னைக்கு நீங்க உட்காந்து கேட்டிருக்கிறதுல நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, நித்திய வாழ்க்கை எனக்கு நான் மரிச்ச உடனே எனக்கு கிடைச்சிரும். இல்லை, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எப்போவோ அப்போவே உங்களுக்கு நித்திய வாழ்க்கை உண்டாயிருச்சு. அதனால தான் நமக்கு மரணம் கிடையாது. சரீரத்துக்கு மரணம் இருக்குது, ஆனால் எனக்கு மரணம் கிடையாது. இந்த சரீரம் இந்த பூமியில் போயிடும், நான் அடுத்த நிமிஷம் கர்த்தரோடு இருப்பேன். ஏன்னா நான் ஏற்கனவே என்னுடைய ஆவி கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருப்பதற்கு ஏற்கனவே பூரணப்பட்டு விட்டது. என்ன, நான் பரிசுத்த ஆவியினால் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டேன். அதை தான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நித்திய வாழ்வு, நீ கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை என்னைக்கு விசுவாசிச்சு அன்னைக்கே உனக்கு நித்திய வாழ்வு உண்டாயிருச்சு. யோவான் 17வது அதிகாரம் 3வது வசனம் என்ன, ஒன்றான மெய் தேவனையும் அவர் அனுப்பின குமாரனையும் விசுவாசிப்பதே நித்திய வாழ்வு, அதுதான் இட்டர்னல் லைஃப். அப்ப என்ன, இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, அவன் சொல்லும்போது கடைசி நாளில் எழுப்பான்னு சொன்ன உடனே இங்க இயேசு கிறிஸ்து இல்ல, யூ ஆர் டாக்கிங் அபவுட் அ ஈவென்ட், ஒரு நாளை குறித்து நீ பேசுற, நான் என்ன குறித்து பேசுறேன், நான் தான் நித்திய வாழ்வு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றாரு. சொல்லிட்டு 26வது வசனம் பாருங்களேன். உயிரோடு இருந்து விசுவாசிக்கிற எவனோ என்றைக்கும் அறியாமலும் இருப்பான். இப்ப நீ இதை விசுவாசிக்கிறியான்னு கேட்கிறார்.
என் மேலே விசுவாசம் வச்சேன்னா நீ மறிக்காமல் இருப்பாங்கிறத நீ விசுவாசிக்கிறியா? அப்போ என்னென்னா, இங்கே ஒரு மரணத்தில் வரக்கூடிய ஒரு காரியத்திலிருந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக இங்கே கர்த்தர் பேசுகிறார். இப்போ இந்த 2 சம்பவத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள் ஒரு நிமிஷம். எரேமியாவில் சொல்லப்பட்ட இந்த ஒரு வார்த்தையை கேட்டு அந்த ஜனங்கள் கேட்காம போயிட்டாங்க. இங்கே மார்த்தாள்கிட்ட உயிரோடு எழுப்ப போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்கிறாரு, மார்த்தாளுக்கு அதை ஏற்றுக்கொள்வதற்கு முடியாமல் இருக்குது. என்ன காரணம்? இந்த 2ல் என்ன பேரலல் இருக்குது? முதல்ல அதில் பார்க்கும்போது, எரேமியாவில் பார்க்கும்போது மீந்து போனவர்கள் என்று சொல்லக்கூடிய கொஞ்சம் பேர் அங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பயம், பாபிலோனியர்களை குறித்த ஒரு பயம். அதனால் என்ன, அவங்க எகிப்துக்கு தப்பிச்சு போயிடலாங்கிற ஒரு டெம்டேஷனில் இருக்கிறாங்க. இங்கே மார்த்தால பார்க்கும்போது லாசருடைய மரணத்தினால இயேசு கிறிஸ்துவனுடைய நேரத்தையே கேள்வி கேட்கக்கூடியதாக. இப்போ இங்கே உட்காந்துருக்க நமக்கு நிறைய பேருக்கு, எனக்கு மட்டும் அன்னைக்கே வந்திருந்தேன்னா, நான் மட்டும் ஒரு 2 வருஷம் முன்னாடி இங்கே லண்டனுக்கு வந்திருந்தேன்னா, இல்லை நான் மட்டும் 1 வருஷம் முன்னாடி வந்திருந்தேன்னா, இல்லை நான் மட்டும் அதை வாங்காமல் இருந்திருந்தேன்னா, இல்லை நான் மட்டும் இதை செய்யாமல் இருந்திருந்தேன்னா. இல்லை அண்ணா, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்கள் செய்கிற தப்பையும் கர்த்தர் மாற்றி கொடுக்கக்கூடிய வல்லவராய் தான் இருக்கிறார். நிறையா நேரங்களில் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்கள் பண்ண மிஸ்டேக்கு தான் உங்களுடைய ஊழியமாகவே மாறும். இப்போ உட்காந்து நீங்கள் சொல்லுவீங்க, நான் அந்த இடத்த விற்றுருக்கக்கூடாது, நான் இதை வாங்கி இருக்கக்கூடாது, நான் அந்த வீட்டை விட்டுருக்கூடாது. ஒன்றும் கிடையாது. இந்த நான் மட்டும் அந்த கதையெல்லாம் விட்டுருங்க. 2வது இங்கே பார்க்கும்போது, அங்கே கர்த்தர் என்ன வாக்கு கொடுக்குறாரு, நான் மறுபடியும் திரும்ப எடுத்து கட்டுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை அவங்களுக்கு சொல்கிறாரு. அதனால் நான் என்ன உங்களை இடிக்க மாட்டேன், உங்களை பிடுங்க மாட்டேன், நான் மாறாக கட்டுவேன், உங்களை நட்டு வைப்பேன்னு. இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஏமா நான் தான் நித்திய ஜீவன், நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை சொல்கிறாரு. அங்கே தேவனுடைய பிரசன்னத்தை சொல்லும்போது, நான் உங்களை கைவிட மாட்டேன், நான் உங்களோட இருக்கிறேன். 11ஆம் வசனம் எரேமியா 42:11 சொல்லும்போது, நான் உங்களோட இருக்கிறேன், ஏன்னா நான் உங்களை இருந்து ரட்சிப்பதற்காக நான் உங்களோட இருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்கிறாரு. இங்கே இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, நேரடியாக இருந்து அங்கே அவங்க மரணத்தின் மேலும் ஜீவன் மேலும் அவருக்கு அதிகாரம் இருக்கிறத காட்டக்கூடியதை பார்க்குறோம். அதே மாதிரி அங்கே ஒரு இரக்கம், என்ன, பாபிலோனியர்கள் கண்ணில் உனக்கு இரக்கம் பெற வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே கர்த்தர் என்ன, அவளுக்கு தானே இரக்கம் காட்டக்கூடியவராக இருக்கிறத பார்க்குறோம். 2 இதுலேயும் விசுவாசத்திற்கும் பயத்திற்கும் உள்ள ஒரு காரியத்தை பார்க்க முடியுது. அங்கே அவங்க பாபிலோனியர்களை பார்த்து பயப்படுறதுனால அவங்களுக்கு விசுவாசம் வருது. இங்கே சோகத்தினால, மரணத்தினால இவங்க வரக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். 2லேயும் அவுட்கம் என்ன, அங்கே டிஸ்ஒபீடியன்ஸ், அவங்க கேட்கல, போனாங்க, எகிப்தில் அழிஞ்சு போனாங்க. ஆனால் இங்கே என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே தான் யார் என்பதை காட்டி மறுபடியுமாய் அங்கே உயிர்ப்பித்து கிறிஸ்து தன்னுடைய மகிமையை காட்டக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ என்னென்னா, நம்ம கர்த்தருடைய பிரசன்னம் மாறாத பிரசன்னம். இப்போ நம்ம புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நம்ம தேவனுடைய பிரசன்னத்தோடு இருக்கிறோங்கிறத மறந்தே போயிடக்கூடாது. அது மார்த்தா மாதிரி இருக்கக்கூடாது, இந்த இந்த இஸ்ரவேல் தேச மக்கள் மாதிரி இல்லை. நம்ம என்ன, கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்துருக்கிறாரு, நான் எப்போதும் உன் கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. நமக்கு சொன்னது என்ன, நான் தான் அந்த உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொன்னார். அந்த உயிர்த்தெழுதலையும் ஜீவனையும் ருசித்தவர்களாய் நம்ம இருக்கிறோங்கிறத மறந்துடக்கூடாது. அப்போ அதை நம்ம புரிஞ்சு கொண்டோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எப்படி எரேமியா அவங்கள மறுபடியும் எடுத்து காட்டி அவங்களுக்கு இரக்கத்தை காட்டுவேன்னு சொன்னார். ஆனால் நமக்கு இப்போ என்ன சொல்கிறாரு, அவர் மேலே விசுவாசிப்பதே நமக்கு இரக்கத்தை கொடுக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசிக்கக்கூடிய ஒரு காரியம். ஆனால் அங்கே யூதா தேசத்து மக்கள் என்ன, எகிப்துக்கு ஓடி போனாங்க. அவங்க என்ன, கர்த்தர் மேலே விசுவாசிக்கலை. மார்த்தா என்ன, பயத்துக்கா இல்லை துக்கத்துக்கா, 2க்கும் இடையில் கடந்து அழக்கூடிய ஒரு காரியம்.
இப்போ எரேமியா 42 பார்க்கும்போது நம்ம அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து என்ன கற்றுக்கொள்ள முடியும்? முதலாவது நம்ம என்னென்னா, கர்த்தரோட நம்ம இருக்கும்போது கர்த்தர் நம்மை மறுபடியும் எடுத்து கட்டுவார். நீங்கள் என்ன குழப்படி பண்ணியிருந்தாலும் சரி, என்ன இது பண்ணாலும் சரி, நீங்கள் கர்த்தர்கிட்ட வாங்க. God will build you back. God will restore you. நீங்கள் கர்த்தர்கிட்ட வரும்போது எது முடிஞ்சு போச்சு, எது ஒன்றுமில்லைன்னு நினைக்கிறீங்களோ அதை எடுத்து கட்டக்கூடியதாயும், அதை எடுத்து நட்டக்கூடியதாயும், அதை மீண்டும் எடுத்து கட்டக்கூடிய தேவன். நீங்கள் there is no failure. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. எந்த ஃபெயிலியர் இருந்தாலும் யூ கம் டு காட். ஆண்டவரே, நான் இந்த இடத்துல இப்படி இருக்கிறேன், என்னை மன்னிங்க, எனக்கு என்னை கட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன ஒரு நிச்சயமாக கர்த்தர் நடக்கூடியதாக. யோவான் 11வது அதிகாரத்தில் பார்க்கும்போது நம்மளுடைய உயிர்த்தெழுதல் எதிர்காலத்தில் இல்லை, இப்போவே நமக்குள்ளே இருக்குது. அதை புரிஞ்சு கொண்டு வாழ்ந்தோன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், இந்த பூமிக்கு அடுத்த பயத்தில் வாழ மாட்டோம். ஏன்னா எனக்கு இப்போ உயிர்த்தெழுதல் இருக்குது, நான் இன்னொரு காலத்து நடக்க போகுது, இது நடக்க போகுதுன்னு சொல்லி பயப்பட தேவையில்லை. மாறாக நான் என்ன பண்ணுவேன், எனக்கு இப்போவே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்க முடியும். ஆனால் 2 விஷயத்துலையும் ஒன்றா சேர்ந்து பார்க்கும்போது 2லேயும் ஒரு காரியத்தில் என்ன பார்க்குறோம், 2 பேரும் பயத்தினால இல்லை துக்கத்தினால விசுவாசத்தை தொலைத்தவர்களாக இருக்கிறத பார்க்க முடியுது 2லேயும். ஏன்னா அந்த காலத்தில் யூதா தேசத்தில் இருந்தவங்களும் சரி, இங்கே மார்த்தாலும் சரி, மரித்து போனதுனால அவங்க பயத்தினால 2 பேருமே விசுவாசத்தை விட்டு, என்ன கர்த்தர் அழைத்த அழைப்பை விட்டு அவருடைய வாக்கு தத்துவத்தை விட்டுட்டு அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், கர்த்தர் சொன்னால் இந்தாங்க அப்படின்னு சரணாகதி அடைகிறது தான் பெஸ்ட்டு. ஆண்டவர் என்ன சொல்கிறார், ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கு என்ன சொல்கிறாரோ அதை நம்ம கேட்கக்கூடிய மக்களாக இருக்க கொள்ளணும். ஒரு 3 காரியம் சரியா, இந்த 2 3 காரியம். முதல்ல, நீங்கள் கேட்கிறீர்களா, கீழ்ப்படுகிறீர்களா? ஆர் யூ லிசனிங் ஆர் ஒபேயிங்? நல்லா யோசிங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறீங்க, கேட்கறதுக்கும் கீழ்ப்படுகிறதுக்கும் என்ன வித்தியாசம்? கேட்டுட்டு அதன்படி செஞ்சால் நீங்கள் கேட்டீங்கன்னு அர்த்தம் இல்லையா? இப்போ அவங்க பையனை கூப்பிட்டு ஒரு வேலை சொல்கிறீங்க. ஏன்னா இதுதான் நல்ல உதாரணம். ஏன்னா இப்போ நம்ம வீடுகளில் பசங்கிட்ட ஒரு வேலை சொன்னால் அவன் எப்படி செய்கிறான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ அவன் கேட்குறானா கேட்கலையா, நான் சொன்னது கேட்டுச்சான்னு கேட்டால் முதல் தடவையா 2 தடவையா 3 தடவையா அப்படிங்கிறத வச்சு நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ உங்கள் பிள்ளைங்கள்லாம் நீங்கள் எழுப்புறீங்க, இந்த வின்டரில் ரொம்ப கஷ்டம்தான், நீங்களே எழும்புற கஷ்டம்தான், இருந்தாலும் அலாம் வச்சு எழுப்புறீங்க. எழும்பின உடனே நீங்கள் போய் உங்கள் பிள்ளைய பார்த்து, டே அலாம் அடிச்சிருச்சு எந்திரா, மணி 6:30 ஆச்சு அப்படின்னு சொன்னால் எந்த பிள்ளை ஓகே டாடி, ஓகே மம்மி, தேங்க்யூ, குட் மார்னிங் சொல்லிட்டு எந்த பிள்ளை எந்திரிச்சு வருது? இப்போ கேட்குறதுக்கும் கீழ்ப்படுகிறதுக்கு இதுதான் வித்தியாசம். சரி, இப்போ நம்ம பிள்ளைகளை பார்க்கும்போது தோணுது இல்லையா? ரைட். இப்போ அப்படி இந்த பக்கம் வாங்க. கர்த்தருடைய பிள்ளை நீங்கள். இப்போ கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்கிறாரு, ஹலோ தம்பி எந்திரி, இங்கே இருக்காத, இந்த வேலையை செய், இல்லை இதை பண்ணு, நீ போ, இதை பண்ணுன்னு சொல்கிறாரு. நீங்கள் எப்படி உடனே கேட்குறீங்களா? இருக்கட்டும், ஆண்டவர் இன்னொரு வார்த்தை சொல்லட்டும். இந்த வசனம் இல்லை சிஸ்டர், எனக்கு என்னமோ கர்த்தர் சொல்கிறார், அது இல்லை, எனக்கு இல்லை சிஸ்டர், எனக்கு தெரியும் கர்த்தர் என்கிட்ட ஏற்கனவே வாக்கு கொடுத்துட்டாரு, நீங்கள் ஒன்றும் என்கிட்ட சொல்லாதீங்க. என்ன உங்களுக்கு பிடிக்காத வார்த்தையாக இருந்தால் என்ன சொல்லிடுறீங்க? இல்லை எனக்கு ஏற்கனவே தெரியும் கர்த்தர் எனக்கே வாக்கு கொடுத்துருக்கார், நான் அதெல்லாம் வச்சுருக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்னை குழப்பாதீங்க சிஸ்டர். ஆமாம், கர்த்தர் எனக்கு ஏற்கனவே வாக்கு கொடுத்துட்டார், நான் அதனால் நீங்கள் மறுபடியும் மாற்றாதீங்க. எப்படி? நமக்கு பிடிக்காது. ஏன்னா நம்ம பிளான், என் பிளானில் அப்படி சூட்டானால் கர்த்தரை எடுத்துக்கிடுவோம். நீங்கள் நல்லா கவனிங்களேன். ஈவன் when it is uncomfortable, நம்ம இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் கர்த்தர் நம்முடைய கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார்.
He expects our implicit obedience. சில நேரங்களில் it doesn't make sense. ஒண்ணுமே அர்த்தம் புரியாது. ஆனா கர்த்தர் கீழ்ப்படிய சொன்னா கீழ்ப்படியணும். நம்ம கீழ்ப்படுகிறோமா? நீங்க கேட்குறீங்களா, கீழ்ப்படுகிறவங்களா கேட்குறீங்களா? Are you hearing or listening? That's a better way to put it across. யோசிச்சு பாருங்க. இந்த காதுல வாங்கி இந்த காதுல போச்சுன்னா இது சும்மா பிசிக்கல் காது. இப்ப கேக்குது உங்களுக்கு. ஆனா உண்மையிலே கேக்குதா அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க அதை பயன்படுத்தினாதான் உண்மையிலே கேட்கறது. இல்லைன்னா அந்த மாம்ச பிரகாரமான காதுல கேட்டு பிரயோஜனம் இல்லை. யோசிச்சு பாருங்க. இது கேட்டு என்ன பிரயோஜனம்? உள்ள போய் உங்களுக்கு வேலை பண்ணலைன்னா, கிரியை பண்ணலைன்னா இந்த காதுல கேட்டு என்ன பிரயோஜனம்? அதனால தான் நீங்க கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இல்லை கர்த்தர் சொல்லும் போதும் நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறக்கூடிய காரியம் பண்றீங்களா, இல்லை உங்களுடைய சுயத்தில் பண்ணக்கூடிய ஒரு காரியம் பண்றீங்களா? ஏன்னா இப்போ ரெண்டாவது பார்க்கும்போது உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? அதாவது எல்லாம் நல்லா போகும்போது விசுவாசம் இருக்கு. ஆனால் கிரைசிஸில் உங்கள் ஃபெய்த் எப்படி இருக்கு? ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, ஒரு 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 ப்ராப்ளம், ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நீங்கள் எப்படி ஒரு எல்லா பிரச்சனை தான் பிரதர், ஒன்றும் கவலைப்படாது, கர்த்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறீங்களா? ஐயோ அப்படி ஆயிடுச்சா, இதாகிடுச்சா, அதா ஐயோ அதான் அவங்களுக்கு ஃபோனை போடு, உங்களுக்கு ஃபோனை போடு, ஐயோ அப்போ அடுதா இதா எதுக்கு? இது தெரியுதா உங்க விசுவாசம் எப்படி? விசுவாசி பதறான். விசுவாசிக்கிறவன் என்ன பண்ண மாட்டான்? வசனம் தெரியும், ஆனா எப்படி பதறீங்க? யோசிச்சு பாருங்க. ஏன்னா இவங்க பயப்படுறாங்க. இங்க மரணம் 4 நாள் ஆயிடுச்சு, கல் எடுத்து போட்டா என்ன? ஐயோ அம்மா வீசும். யாரு? ஆண்டவர் தெரியாதா என்ன? யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு தெரியாதா? 4 நாளுக்கு அப்புறம் இதுல இருந்து எடுத்தா, பணத்தை எடுத்தா வீசுன்னு அவர் தெரியாதா என்ன? அப்ப என்னன்னா இங்க பயம் வரும்போது உங்களுடைய ஒரு போராட்டமான ஒரு கஷ்டமான சூழ்நிலையில கர்த்தர் சொல்லும் போது உங்களுடைய காரியங்கள் எப்படி இருக்கு? ஆண்டவர் என்ன சொல்ற? நான் உன்னை நட்டு வைப்பேன், நான் உன்னை எடுத்து கட்டுவேன், நான் உன்னை ரெஸ்டோர் பண்ணுவேங்கிறாரு. உங்க விசுவாசம் எப்படி இருக்கு? இப்போ நீங்க எகிப்துக்கு ஓடி போறவங்களா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கிறீங்க? எகிப்துக்கு ஓடி போறதுன்னா என்ன தெரியுமா? வேத வசனத்தின்படி வாழாம நம்ம அறிவின்படி வாழ்றது தான் எகிப்துக்கு போறது. ஏன்னா நான் எனக்கு என்னை பொறுத்தளவுக்கு இப்படி செஞ்சா சரியா போயிடும், எனக்கு இந்த சொத்து இருந்தா சரியா போயிடும், எனக்கு இந்த பவர் இருந்தா போயிடும், எனக்கு இந்த காசு இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கம்ஃபர்ட், உங்களுடைய தைரியம் இப்படி உலக பிரகாரமான காரியத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு அர்த்தம்? நீங்கள் எகிப்துக்கு போகிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறீங்களா இல்லை எகிப்தை நம்பி இருக்கிறீங்களா? அன்னைக்கு அவங்க எகிப்தை நம்பி ஓடினாங்க, இன்னைக்கு நீங்கள் எதை நம்பி ஓடுறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 2 சம்பவத்திலையும் நம்ம இங்கே பார்க்கும்போது இந்த 3 காரியம் மிக தெளிவாக விளங்குகிறத நம்ம பார்க்குறோம். சரியான சத்தம், கர்த்தருடைய சத்தம் கேட்குதா? அந்த சத்தத்திற்கு செவி கொடுக்குறீங்களா? உங்களுடைய விசுவாசம் கிரைசிஸில் எப்படி இருக்கு? நீங்கள் மனித பிரகாரமாக, மாம்ச பிரகாரமாக, உலக பிரகாரமாக ஒரு கம்ஃபர்ட்டை தேடி அதில் நான் போய் இது பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, எந்த மனுஷனாலையும் உங்களால் பாதுகாக்க முடியும், எந்த மனுஷனும் உங்களுக்கு இதாக இருக்க முடியாது. மனித அன்பு மாறும், மனிதனுடைய சப்போர்ட் மாறும், மனிதனுடைய இது மாறும். இன்றைக்கி உங்களை நல்லவன் சொல்கிறான், நாளைக்கு கெட்டவன் சொல்லுவான். இன்றைக்கி உங்களை கெட்டவன் சொல்கிறான், நாளைக்கு நல்லவன் சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் கர்த்தர் ஒருவரை மாத்திரம் சார்ந்து வாழக்கூடிய ஒரு மகனாய் மகளாய் வாழணும்னா நீங்கள் கர்த்தரை பிடித்து கொண்டு அவர் சொல்லக்கூடிய காரியத்தை கேட்கக்கூடியதா. அப்போ எந்த எகிப்து உங்களுக்கு தடையாக இருக்கிறது? இல்லை உங்களுக்கு எது எகிப்தாகி இருக்கிறது? எப்போ ஓடி போவோம், எப்போ அது போயிடுவோம், இந்த வேலை இருக்குது எனக்கு, எது போச்சுனாலும் என் வேலை இருக்குது, எது போச்சுனாலும் இந்த காசு இருக்குது, எது போச்சுனாலும் எனக்கு இவங்க இருக்கிறாங்க, அது எகிப்து. நீங்கள் என்ன இருக்கணும்? கர்த்தர் ஒருத்தர் தான் இருக்கக்கூடியதாக இருக்கணும்.
டு யூ பிலீவ் திஸ்? நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறவங்களா இருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நமக்காக மரித்து ஒரு நித்திய ஜீவனை கொடுத்து, நமக்கு உயிர்த்தெழுதலை கொடுத்து, நம்மளை நியாய தீர்ப்பிலிருந்து மீட்டெடுத்து, நம்மை அவருடைய பிள்ளை என்று ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து, பரிசுத்த ஆவியை கொடுத்து, அப்பா பிதா என்று அழைக்கிற புத்திர சுவீகாரத்தை கொடுத்து, மகனே மகளே இந்த பூமியில் உனக்குன்னு ஒரு நோக்கம் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை வைத்து அனுப்பும்போது, நீங்கள் எந்த ஒரு விசுவாச கோளாறும் எந்த ஒரு தடையும் இல்லாதபடி தேவன் என் பக்கத்தில் இருக்கிறாரு, அவர் எனக்குள்ளே இருக்கிறாரு, அவர் தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் கல்வாரி சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார், அதனால் எனக்கு அவர் கொடுத்த நோக்கத்தை நிறைவேற்றணும். எனக்கு வீடு இருக்குது வீடு இல்லை, கார் இருக்குது கார் இல்லை, எனக்கு சொத்து இருக்குது சொத்து இல்லை, எனக்கு காசு இருக்குது காசு இல்லை, எனக்கு கர்த்தர் இருக்கிறார், அது போதும். அதனால் அவர் சொன்ன காரியத்தை நான் கேட்டு செய்வேன், அதை செயல்படுத்துவதற்காகத்தான் நான் பூமியில் வச்சுருக்கிறேன். ஏன்னா இந்த மாம்ச பிரகாரமான வாழ்க்கை சில வருஷங்கள் தான், அது இப்படி போயிடும். அதனால தான் சொன்னார், இந்த பூமியில் நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் எனக்கு லேசான உபத்திரவம் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். அப்போ எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நல்ல நாளில் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க, நீங்கள் கர்த்தரை முழுமையாய் விசுவாசிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பீங்க, பயத்துக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க, எகிப்தை நோக்கி போக மாட்டீங்க, கர்த்தரை நோக்கி போவீங்க, கர்த்தரோடு சேர்ந்து வாழ்வீங்க, கர்த்தருடைய நோக்கங்களையும் திட்டங்களையும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறவர்களாக இருப்பீங்க. அதை செய்வோமா? ஏன்னா அவங்க அந்த காலத்தில் கர்த்தரை அறியாதவர்களாய் கர்த்தருடைய காரியங்களை புரியாதவர்களாய் இருந்தாங்க. ஆனால் நம்ம அப்படி இல்லை, கர்த்தரை அறிந்தவர்களாய் கர்த்தருடைய பிரசன்னத்தில் உணர்ந்து வாழுகிற ஒரு மக்களாக இருக்கிறோம் நம்ம. அதனால் நம்ம தைரியமாக கர்த்தரை பிடித்து கொண்டு வாழக்கூடிய ஒரு கிருபையில் வாழ கர்த்தர் நமக்கு இடம் கொடுப்பாராக. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, ஆமாண்டவரே, இந்த யூத தேசத்து மக்கள் உம்முடைய சத்தத்தை கேட்டார்கள், ஆனால் செவி கொடுக்கவில்லை ஆண்டவரே. பயம் அவர்களை புறம்பே தள்ளியது ஆண்டவரே. கடைசி வரை இறுதி வரை அவர்கள் அதற்கு கீழ்ப்படியாமல் எகிப்தை நோக்கி ஓடிவிட்டார்கள் ஆண்டவரே. இதோ மார்த்தாள் ஆண்டவரே, இதோ தன்னுடைய சகோதரன் இறந்து போன அந்த மரணத்தை நினைத்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை முழுமையாய் விசுவாசிக்க முடியாதபடி நின்று அந்த சகோதரியை பார்க்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அப்படி இல்லை ஆண்டவரே, இதை எங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வாழுகிறார், நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் வாழுகிறோம் ஆண்டவரே. அப்படி உமக்கென்று வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, இதோ எங்களுக்குள்ளே வாசமாக இருந்து எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளாக இந்த பூமியில் சுதந்திரிக்கக்கூடிய ஒரு பெரிய மகாபெரிய பாக்கியத்தை கொடுத்துருங்கீங்க. அதை உணர்ந்தவர்களாய் எங்களுடைய நோக்கங்களையும் திட்டங்களையும் நிறைவேற்றுகிறவர்களாய் வாழ எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதுதான் சொல்லியிருக்கு. நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.